நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள், நவம்பர் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நவம்பர் மாத ராசி பலன்கள், கிரகங்கள் எப்படி மாறுது, என்னென்ன அமைப்பில் என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ராசி பலன்கிறது நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரனை உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். உடலை குறிக்கிற கிரகம், மனதை குறிக்கிற கிரகம் தான் சந்திரன். அதை நம்ம பொது பலனாக நம்ம பார்க்குறோம். ஆனால் லக்னம்ங்கிறது வேறங்க. சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ நம்ம பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம எப்படி இருக்குது, கிரகங்களோட மாற்றம் உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும், எல்லாமே இந்த நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? குரு பார்த்திங்கன்னா, அதாவது குரு கடகராசியில் இருக்கார், உச்சம் பெற்றிருக்காரு. கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார். சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்காங்க. சூரியன் துலாம் ராசியில் இருக்கார். செவ்வாயும் புதன் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் இருக்காங்க. ராகு கும்பராசிலையும், சனி வக்கரம் பெற்று மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நவம்பர் மாதம், அதாவது 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரனோட பயிற்சி வந்துடும். அதாவது சுக்கிரன் நீச்சமாக இருக்க சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்துக்கு ஆட்சி பெற்றுவார் துலாம் ராசியில். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன், அதாவது நீச்சமான சூரியன் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு போயிடுவார், நட்பு வீட்டுக்கு போயிடுவார். நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன் வக்ரமாயி, அதாவது விருச்சக ராசியிலேருந்து வக்ரமாயி துலாம் ராசிக்கு புதன் பயிற்சி ஆயிடுவார். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆட்சி பலத்தில் இருந்த சுக்கிரன், அதாவது துலாம் ராசியில் இருந்த சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த கிரகங்களோட பயிற்சி, இந்த கிரகங்களோட மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ராசி பலன் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20% பேசும். சரிங்களா? இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வரும். சார் நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி டவுட் வரும்னா, சார் நீங்கள் சொல்கிறது எது எனக்கு நடக்கலை, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் ஒரு கிரக நிலைகள் இருக்கும். பிறக்கும் போது சில கிரக நிலையோடு பிறந்திருப்போம் எல்லாருமே. இப்போ அந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா இப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் ராசிங்கிறது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தெல்லாம் பேச கிடையாது. ஒரு ராசி, இப்போ மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம இப்படி இருக்கோம். ராசி பலன் நம்ம பார்த்திங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறதுனால கிரகநிலைகளோட மாற்றம், கிரகங்களோட தாக்கம் உங்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஏற்படுத்தும், அது நம்ம எப்படி என்னதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? பொது பலன், ராசி பலன் பொது பலன். சரிங்களா? இதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும், 100% அப்படியே மாற்றிடுங்கிறது கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம். தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா கோச்சாரங்கிறது உடல், ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். கோச்சாரன்னு உடல்ங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். ஏன்னா மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர். அப்போ உடலும் உயிரும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா கிரகநிலை பார்த்தீங்கன்னா எந்த விதமான இம்பேக்ட் ஏற்படுத்துது, லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்கார், ராசிநாதன் எந்த நிலைமையில் இருக்கார், இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். சரிங்களா? அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ராசி வேறு, லக்னம் வேறு. அது பார்த்தா தான் நமக்கு தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ராசி பலன்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன் தான், ஜென்ரலாக பொதுவாக பார்க்கப்படுறது. ஆனால் லக்னம்ங்கிறது அதுதான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். லைஃப்பில் என்ன நடக்கும், எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இனிமேல் நீங்கள் எப்படி இருப்பீங்க, எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, வேலை மாற்றம் இருக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும், ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாபங்கள், எதிர்பார்த்த வருமானம், எதிர்பார்த்த லாபம், தொழில் முன்னேற்றம், இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில், கடன் நோய் எதிர்ப்பு குறிக்கிற இடத்துல 6ஆம் இடத்துல புதன் இருக்கார். செவ்வாயோடவே இருக்கார், 6ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கார். இது நல்ல அமைப்பான்னு பார்த்தோன்னா கிடையாதுங்க. கண்டிப்பாக ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போச்சுனாலே கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஹெல்த்தில் பிரச்சனை வந்துடும், எதிரி உருவாக்கிடுவீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள், நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது, நண்பர்களுக்காக உதவி செஞ்சு நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் 6ஆம் அதிபதியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் உஷ்ண சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, உடலில் உஷ்ண சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தோல் சம்மந்தமான பாதிப்பு, நரம்பு சம்மந்தமான பாதிப்பு இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. தேவையில்லாத கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவை அதுக்கு மட்டும் இது பண்ணுங்கள். அளவுக்கு மீறி செலவு பண்ணுறது, அளவுக்கு மீறி கடன் வாங்குறது
இதெல்லாமே வாங்குற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அசிங்கமானப்படுறது இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறிடும். ஏன்னா ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா புதன் 5ஆம் இடத்துக்கு வக்ரமாய் வந்துடுவார், நட்பு வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 23 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கடைசி பகுதிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? ஆனால் 22 23ஆம் தேதி வரைக்கும் எல்லா மிதுன ராசிக்காரங்களும் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எதிர்ப்புகள் வரும், உங்களுக்கு தேவையில்லாமல் எதிர்ப்புகள் வரும். நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவீங்க. சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை உங்களுக்கு உருவெடுக்கும். இதெல்லாமே உங்களுக்கு வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான கடன், கேட்ட கடன் கிடைக்கும், அவ்வளோதான். சரிங்களா? பெருசாக கடன் வாங்கினீங்கன்னா போய் லாக் ஆயிடுவீங்க. அது ஏன்டா கடன் வாங்கணுங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 4 தடவைக்கு 5 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சு செவ்வாயோடு இருந்தாலே பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தை கொடுத்துருங்க. தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத பயம், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஹெல்த்தில் கவனமாக இருங்க. மைண்டு கொஞ்சம் குழப்பத்தில் போகும். தெளிவாக யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு 4 தடவைக்கு 5 தடவை யோசிச்சு 10 தடவை யோசிச்சு முடிவெடுத்தால் கூட தப்பே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அதெல்லாம் பெருசாக பாதிப்பு இருக்காது. குடும்பத்திலலாம் பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு சுக்கிரன், உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறனால புத்திர பாக்கியம், திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கார் கடகராசியில். அப்போ திருமண வாழ்க்கை, திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், வரன் பார்த்துட்டேன், எங்களுக்கு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டேன், சொந்தக்காரங்களும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அசிங்கமாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான மாதம்னு சொல்லிடலாம். சரிங்களா? வரன் தேடி வரும். இல்லை உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பார்ட்னர் யாருன்னு தெரிய வரும். அது அத்தனை அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம். 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான அத்தனை அமைப்பும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே உங்களுக்கு இருக்குது. திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? 10ல் சனி இருக்காருங்க, வக்ரம் பெற்று குருவோட வீட்டில் இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள், இல்லை தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துட்டு போகிறது, தந்தையோட ஹெல்த்தில் வந்து பிரச்சனை வர்றது, தந்தையோட சொந்தக்காரங்க அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகிறது, வாக்குவாதம் வர்றது, இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி ராசிநாதனும் 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறனால தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் வருங்க. நீங்கள் நல்லது பண்ணுவீங்க, ஆனால் கெட்ட பேர் வாங்குற மாதிரிலாம் வரும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. மற்றபடி வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களும், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக அதுக்குண்டான முழு வீச்சாக முயற்சி பண்ண போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குது. கேட்ட கடன் கிடைக்கும். ஆனால் பெருசாக கடன் வாங்கிட வேண்டாம், மாட்டிக்குவீங்க. கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி கெட்ட பேரை வாங்குற மாதிரி வரும். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. மற்றபடி திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னே சொல்லிடலாம். எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.